ஒரு பாஸ்போர்ட் போடுறதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறான் 11:15 வந்தது, அதுக்குள்ள வரணும்னு. எல்லாம் எங்கெங்க இருந்தாலும் போய் உட்காருதுங்க. 9:30 தேவன் உயிர் உள்ள உலகத்தை படைத்த தேவனுடைய ஆலயம், தேவாதி தேவனுடைய ஆலயம். நேரத்துக்கு 9:30 என்னை ஆராதிக்கிற நேரம் வாங்கப்பான்னு இயேசுநாதர் சொல்லிட்டு காத்திருந்தா 9:30 எத்தனை பேர் உள்ள வந்தீங்க? உன் பக்தி எங்க? உன் உண்மை எங்க? உன் உத்தமம் எங்க? உன் நீதி எங்க? உன் நியாயம் எங்க? வேலைக்கு ஒரு நியாயம், சொர்ண ட்ரெயினுக்கு ஒரு நியாயம், ஒரு உயிருள்ள தெய்வத்தை தேடுவதற்கு உன்னிடத்துல நியாயம் நீதி எல்லாம் இல்லையா? உனக்கு சுகமும் பலனும் ஜீவனையும் கொடுத்த தெய்வத்தை வாரத்துக்கு ஒரு நாள் 6 நாள் நீ எடுத்துக்குப்பா. ஒரு நாள், அந்த ஒரு நாள்ல 1 hour 2 hour என்னை ஆராதிக்க வாங்கன்னு கூப்பிட்டா, அந்த சுகத்தை கொடுத்த தேவனுக்கு, உயிர் பிச்சை கொடுத்த தேவனுக்கு, வாழ வைத்த தேவனுக்கு முதுக காண்பிச்சுட்டு ஆராதனைக்கு முழுக்கு போட்டு நீ ஓடி போறிய. நாளைக்கு உனக்கு ஆபத்து, விபத்து, பிரச்சனை, கஷ்டம் வரும்போது உனக்கு யார் உதவி செய்வாங்க? உனக்கு யார் உதவி செய்வாங்க? யார் உனக்கு சுகத்தை கொடுப்பாங்க? ஒரு ஊழியக்கார கர்த்தருடைய பிரதிநிதியா இருந்து சர்ச்சில் மாலையில் இந்த கூட்டம் இருக்குன்னு சொல்ற, 7 மணிக்கு ஜெபம் இருக்குன்னு சொன்னா 7 மணிக்கும் 6 மணிக்கும் 8 மணிக்கும் சீரியல் பார்க்கிற தேவ ஜனமே, உனக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டாரா? நீ உண்மையா உன் கணவனுக்கு உன் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை செய்தா பாவம் இல்லை. நீ ஒரு வேலை செய்து கொண்டிருந்தா பாவம் இல்லை. அந்த ஜெப நேரத்திலே நீ சினிமா சீரியலு ஊரை சுத்துறதுக்கு நீ புறப்பட்டு போனீன்னா பரலோகத்தின் தேவன் உன்னை கணக்கு கேட்பா. எல்லாம் ஞாபக புஸ்தகத்துல எல்லாம் எழுதப்பட்டு இருக்கு.